அல்தொண்ட பூபதி நானடா மருதொண்ட பூபதியும் நானடா. தருதுல வாசல்ல போட்டு பத்துனது பேர் போறம்போக்கு. ஏ இந்த பிசினஸ் நல்லா இருக்குதா? 10க்குனே இருந்து 10 லட்சம் சம்பாதிக்கிறது எப்படி? சேவ் பண்ணி வைப்போம், தேவைப்படும் நம்மளுக்கு. காலேஜ் முடிச்சு 10 வருஷம் ஆகுது, வேலைக்கு போய் உருப்படியா சம்பாதிச்சு வக்கு இல்லை. சனி ஒரு இல்லை. கால் பார்க்க வரி பத்திக்குது. நான் கத்தினே கிடக்குறேன், வேலை கிடையாது அந்த ஆளுக்கு. வருங்கால பிசினஸ் மேன போயிட்டு என்ன நான் பேசிங்கிறான் பாரு இருந்தாலு. அறிவு இருக்குதா? சுரேஷனா யாரா? வாடா தம்பி வா. யாரா அது? சரி, ஊர்ல இருக்கிற புறம்போக்குலாம் புறம்போக்கு எங்குதுன்னு கரெக்டாதான் தெரியுது. நாட்டுக்கு முக்கியமானதே இல்லை. கிசு தோக்குது. என்ன தேடுறான்? கேட்டு யாரும் பிடிச்சிக்கிறான். 10 ஹெல்ப் பண்ணது பரிதேசி. தத்தல அது என்னத்த பூச்சி நிம்மினுக்குற? சி அது இருக்குது பாரு கொக்கி, அதை தந்து வா. எங்க அப்பங்க வாயில ஊத்துக்குனே வருதுங்க தேடின்னு. வா போட்டு வச்சுக்கிறான் கேட். நல்லா ஏடா அண்ணன் தேடி கொடுத்துறான். ஆமாண்ணா, காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆகுது. சரி, அதான் உங்ககிட்ட ஏன்னா தெரிஞ்ச பசங்க தான் சொல்லி வேலைக்கு ஏன்னா சேர்த்து விடு. வேலையா? பரதேசிக்கிட்ட அவன்டா வேலைக்கு கேட்கறவன். இந்த வாரம் இது கிசு நைட்டு படிக்கிறேன். வேலை கேட்கறான், சேர்த்து விடுவேன். வேலை எல்லாம் செய்யலாமாடா? அப்புறம் எப்படி சம்பாதிச்சு செட்டில் ஆகுது? வேலை செஞ்சா செட்டில் ஆயிடுவியா நீ? செட்டில் ஆயிடலாம். அப்ப எத்தனை மாசமா வேலை செய்யறாரு? செய்யறாரு 2 வருஷமா. சொந்த வீடு இருக்குதா உனக்கு? வீடு இல்லையா? நீ பைக் கேட்டிய வாங்கி கொடுத்தாரா? இல்லையா? ஏன் வாங்கி தரல? போனு கேட்டிய வாங்கி கொடுத்தாரா? இல்லையா? ஏன் வாங்கி தரல? அததான் கேட்டு நிக்கிறேன், ஏன் வாங்கி தரல? தெரியலண்ணா, துட்டு இல்லடா. நீ வேலைக்கு போனா காலத்துக்கும் நீ கஷ்டப்பட்டுனே தான் இருக்கணும். பிசினஸ் தாண்டா இப்பெல்லாம் பெரிய இதுவே. பிசினஸ்னா முதலீடு வேணும்னா. முதலீடுன்னு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ணன் கிட்ட ஒரு ஐடியா ஆகுது. என்ன ஐடியா? நான்லாம் பிசினஸ் தான் பண்ண போறேன் கன்ஃபார்ம். நீ சேர்த்துக்கணும் கூட. உன்னையா சேர்த்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. வேலை செஞ்சிடனா, காசு மட்டும் கேட்காது. காசு நான் நான் பாத்துக்கிறேன்டா. காசு நீ ஏன் கஷ்டப்படுற? எங்க அப்பங்கிறான் பாரு, இன்னும் 2 வருஷத்துல நீங்க ரிட்டைர்மெண்ட் ஆகிறான். பல்க் அமௌண்ட் வருமா? அவ்வளவுதான். அதுக்கு நம்ம செட்டில் இல்ல. ஒரு 10 லட்சம் வாங்கிடுறேன். ஈமு கோழி செட்டில்மெண்ட் பணத்துல. ஈமு கோழி. ஆமா, கோழி பண்ண கோழி. ஆமாண்டா, பெரிய பண்ண வைக்கிறோம். எங்க அப்பனும் அப்படி இல்லன்னா இன்னொரு பிசினஸ் இருக்குது. என்ன பிசினஸ்? ஷேர் மார்க்கெட்ல போடலாம்டா. ஷேர் மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு எக்கனாமிக்ஸ் யாரு அவரு? எக்கனாமிக்ஸானா? ஜாகிரபி எக்கனாமிக்ஸ். அவர் வந்து இதுல சொல்லுவாரு, ரீல்ஸ்ல டெய்லி பாப்பேன். இந்த கம்பெனில போடுங்க, நான் 2000 ரூபாய் போட்டா 4000 ரூபாய் வரும். இந்த கம்பெனில போடுங்க, 10,000 ரூபாய் போட்டா 20,000 வரும். புரியுதா? அந்த மாதிரி ஒரு கம்பெனி 10 கம்பெனி சொல்லுவாரு. நீங்க சொன்னா பிறக்கும்போது மூஞ்ச பார்த்து சேராது, குடும்பத்துக்கு ஒத்து வராது, சா வச்சிரு கழிப்பால் குத்துங்க வாங்கி திட்டாதமான்னு எங்க அம்மாவை நான் திட்டி அமைச்சேன். சூப்பர்ண்ணா, சொல்லும் போது ஆசையாகுது. நான் பண்ணிடலண்ணா. இந்த மாதிரி அண்ணன் கையில 100 பிசினஸ் வச்சுங்கிறேன்டா. ஒரு நிமிஷம் இரு. ஒண்ணு இல்லடா, அதோட இன்னொரு பிசினஸ் இருக்குது. அந்த பிசினஸ் தான் ரொம்ப பெரிய பிசினஸ். இப்ப நிறைய பேர் அதான் பண்றானுங்க. டீ கடைடா. பிரான்சைசி ஒண்ணு பிடிச்சிருவோம், அவனே தட்டு புட்டு சாமான் எல்லாத்தையும் தந்து கொட்டுருவான். நம்ம டீ அப்படி ஆத்தி அப்படி குத்தா போதும். டேய் இப்படிதான்டா பண்ணணும், வேலை எல்லாம் பண்ணக்கூடாது. எங்க அப்பா உங்க அப்பன்லாம் பாரு கஷ்டப்பட்டு நிக்கிறானுங்க, நிம்மதியா இருக்கிறோம், பிசினஸ் பண்றோம். டென்ஷன் ஆயிட்டான் கிளவனுக்கு அப்புறம் தட்டு தூக்கி அடி 5 செகண்ட்ல நல்லா உரைச்சுதா அவனுக்கு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா உரைக்கும் பாரு. ஐயன் நல்லா யோசிக்கிறான், தூக்கிட்டான், கண்ணை 3 வீச போறான். எப்படி 1 2 3 செத்தான். ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே.